சொல்றதுன்னா கல்யாணம் பண்ண அந்த ஒரு நாளே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அவங்க அம்மா ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா தூக்க மாட்டிக்க போறாங்கன்னு சொல்லிட்டு இட்டுன்னு போயிட்டாங்க அவங்க வீட்டிலேருந்து. அவங்க வீட்டில் வந்து என்ன சொல்றாங்கன்னா, என்னையும் அந்த பொண்ணை சேர்க்க மாட்டாங்க, பொண்ணா சேர விட மாட்டாங்க. இப்போ கல்யாணம் ஆனவங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒய்ஃப் கிட்ட வந்து நம்ம வந்து அடிமை தான், அடிமை மாதிரி தான், எப்பயுமே வந்து நம்ம அடிமை மாதிரி தான். அவங்க ஃபோன் எப்பயாவது உங்க ஒய்ஃப் ஞாபகம் வந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவேன், உக்காஞ்சி அவள் ஃபோட்டோவை பார்த்துக்கின்னு. என் ஒய்ஃப் கிட்ட பிடிச்ச விஷயம்னு பார்த்தீங்கன்னா குள்ளமா இருப்பா. சரி, அவளை தோல் மேலே கை போடும்போது கூட நான் இப்படி சொல்லுங்க ப்ரோ. தேவா ப்ரோ. ஓகே, லவர்ஸ் டே என்ன பிளான்ல இருக்கீங்க? நான் என்ன பிளான்ல இருக்கேன், ஆள் வந்தேன் இட்டுனே எங்கன்னா போக வேண்டியதான் படத்துக்கு. அது என்ன வந்தானா எனக்கு புரியலையே. அவங்க இங்கே இல்லை ப்ரோ, அவங்க வந்து பெங்களூர்ல இருக்காங்க. ஏன், என்னாச்சு? கல்யாணம் ஆகி அந்த ஒரு நாள் எப்படி சொல்றதுன்னா, கல்யாணம் பண்ண அந்த ஒரு நாளே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அவங்க அம்மா ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா தூக்க மாட்டிக்க போறாங்கன்னு சொல்லிட்டு இட்டுன்னு போயிட்டாங்க அவங்க வீட்டுல இருந்து வந்து. சரி, அப்போலேருந்து பேசுறது இல்லை? அப்போதுலேருந்து பேசின்னு தான் இருக்கும், இப்போ கூட பேசின்னு தான் இருக்கும், ஃபோன்ல பேசின்னு தான் இருக்கும். அவங்க அம்மா என்ன ஒன்று இட்டுன்னு வர மாட்டாங்க. அரேஞ்ச் மேரேஜா? அரேஞ்ச் மேரேஜ், லவ் மேரேஜ் தான். லவ் மேரேஜ்னா இப்போ நீங்களும் சொல்லி புரிய வைக்கலாம்ல? அவங்க வீட்டில் சொல்லி புரிய வச்சேன், ஏஜ் கம்மியாகுதுன்னாங்க. அதனால சொல்லிட்டு வந்து ஒரு வயசு கம்மியா இருக்கிறதுனால இட்டுன்னு போய். உங்களோட ஒரு வயசு கம்மியா? என்னோட ஒரு வயசு கம்மியா இருக்கிறதுனால. எத்தனை வயசு கம்மியா இருக்கணும் கேட்டீங்களா? எத்தனை வயசு கம்மியா இருக்கு? மேக்சிமம் எல்லாருக்கும் 20 வயசு தான் கல்யாணம். இது வந்து நாங்க வந்து 17 வயசுல கல்யாணம் பண்றதுனால எங்களுக்கு வந்து இது 17 வயசுலயா? 17 வயசுல கல்யாணம் பண்ணக்கூடாதியா? தப்பாச்சே. இப்ப ஆயிட்டு இருக்கல 18 19 இருக்கு இப்போ. இல்ல ஆயிடுச்சு. அவங்க வீட்டுல வந்து என்ன சொல்றாங்கன்னா, என்னையும் அந்த பொண்ணை சேர்க்க மாட்டாங்க, பொண்ணா சேர விட மாட்டாங்க. காதல் எங்க இருந்தாலும் சேர்ந்தோம். சரி, 2 வருஷமா தெரிஞ்சிருக்கீங்களே, ஃபீலிங்கா இல்லையா? ஃபீலிங் இருக்குதான், அடிக்கடி தோணும். அவள் வந்து என் கூட பேசுவாளா ஃபோனில். இப்போ வந்து ஒரு ஒன்று சொல்லணும்னா, இப்போ கல்யாணம் ஆனவங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒய்ஃப் கிட்ட வந்து நம்ம வந்து அடிமை தான், அடிமை மாதிரி தான், எப்பயுமே வந்து நம்ம அடிமை மாதிரி தான். அவங்க ஃபோன் வந்து நம்ம தான் பண்ணினே இருக்கணும். அவங்க வந்து ஒரு ஃபோன் கூட நம்மளுக்கு பண்ண மாட்டாங்க. நம்ம வந்து மெசேஜ் பண்ணாலும் அவங்க நம்மளுக்கு ரிப்ளை பண்ண மாட்டாங்க. அதுதான் ஒய்ஃபை பொறுத்த வரைக்கும். அவங்க சொல்கிறத நம்ம செய்யணும். இப்போ அவங்க சொல்கிறது தான் நான் செஞ்சுன்னு இப்போ இருக்கிறேன். என்ன சொன்னாங்க, எப்போ வருவான்னு சொன்னாங்க? அது இன்னும் 2 மாதம் ஆகும்னாங்க ப்ரோ. நான் ஃபோன் பண்ணி ஒரு டைமை கேட்பேன், வருவியான்னு கேட்பேன். அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க, வரேன், எனக்கு எப்போ வரணுமோ அப்போ தான் வருவேன், நான் எனக்கு தோணும் போது தான் நான் வருவேன், எங்கள் அம்மா அப்போ தான் இட்டுன்னு வருவாங்க அப்படி இப்படின்னு வாங்க. நானும் சரி ஓகே அப்படின்னு தான் சொல்லுவேன். சரி, எப்பயாவது உங்கள் ஒய்ஃப் ஞாபகம் வந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவேன், உக்காஞ்சி அவள் ஃபோட்டோவை பார்த்துக்கின்னு, அவளை பற்றி நினச்சிக்கின்னு, அவள் போட்டுக்கிற ரீல்ஸு, ஏன்னா என் ரீல்ஸ் தான் அதிகமாக போடுவா அவள். அதனால சொல்லிட்டு அவள் போகிற ரீல்ஸ் எல்லாம் பார்த்துக்கின்னு எல்லாத்தையும் மெசேஜ் அவகிட்ட கொஞ்ச நேரம் பேசிக்கின்னு அப்படியே உட்காந்துருவான். லாஸ்ட்டாக ஒய்ஃப் எப்போ பார்த்தீங்க? லாஸ்ட்டாக நான் பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 2 வருஷம். கரெக்டாக வந்து டேட் வந்து 5ஆம் மாதம் நான் பார்த்தேன். சரி, அவங்க தான் வரல, நீங்கள் போய் பார்க்கலாம்ல? நான் கேட்டேன் ப்ரோ, நான் வரேன், பெங்களூருக்கு வரேன், நான் பெங்களூருக்கு வந்து நான் உன்னை பார்க்குறேன் அப்படி இப்படிலாம் கேட்டேன். அவங்க தான் வந்து என்ன சொன்னாங்க, வேணான்னாங்க, வராதே நானே வருவேன்னு சொன்னால தான் நான் இன்னும் போகாமல் இருக்கேன். அட்லீஸ்ட் நீங்கள் பரவாயில்ல சொன்னாலும் பரவாயில்ல, போய் பார்த்துட்டு வந்துருக்கலாமே. போகலான் தான் ப்ரோ, ரெடி ஆகிட்டேன், நான் போகலான் தான் ரெடி ஆகிட்டேன். அந்த நிமிஷத்தில் வந்து அவங்க வந்து அவங்க வீட்டில் இல்லை, அவங்க வந்து என் ஒய்ஃப் வந்து அவங்க வீட்டில் இல்லை. அதனால சொல்லிட்டு நான் போகாமல் அப்படியே விட்டேன் நான். சரி, நீங்கள் இந்த அளவுக்கு உங்கள் ஒய்ஃபை லவ் பண்ணுறீங்களா? இதே அளவுக்கு உங்கள் ஒய்ஃப் உங்களை லவ் பண்ணுறாங்களா? தெரியலையா ப்ரோ, அது அவங்கள தான் கேட்கணும். நம்ம கிட்ட கேட்டால் நம்மளுக்கு தான் தெரியும், அவங்க எல்லாம் தான் கேட்கணும். அது ஒய்ஃப் கிட்ட பிடிச்ச விஷயம்? என் ஒய்ஃப் கிட்ட பிடிச்ச விஷயம்னு பார்த்தீங்கன்னா குள்ளமா இருப்பா. சரி, அவளை தோல் மேலே கை போடும்போது கூட நான் இப்படி தான் பார்க்கணும், என் தலையை கீழே கொஞ்சம் தான் பார்க்கணும். அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்ககிட்ட. உங்கள் ஒய்ஃப் வந்து 2 வருஷம் கழிச்சு திரும்பி வராங்க, வந்த உடனே உங்களை பார்த்து கேட்குற கேள்வி என்ன வரும்? நான் கேட்க போறேன், போயிட்டு பார்த்தேன்னா அடியே ஸ்டேக்காய் நின்ற போறேன். அட்லீஸ்ட் ஒரு கேள்வி கேட்கணும் ஒரு மனசுல வச்சிருப்பீங்களா? பார்த்தோன்னே நீங்க இந்த கேள்வி கேட்கணும்னா, இத்தனை நாள் எப்படி இருந்த, தனியா விட்டு உன்னால இருக்க முடிஞ்சுதான், அப்படிதான் கேட்கப்பேன். நான் வேற எதுவும் கேட்க போறேன். நீங்க ஃபீலிங்கா தான் என்ன பண்ணுவீங்க? நான் ஃபீலிங்கானா என்ன பண்ணுவேன், அவள் கையை பிடிச்சின்னு அப்படியே எழுத்துன்னு போவேன், வாப்பலான்னு சொல்லிட்டு தான். உங்க இல்லையே இப்போ என்ன பண்ணுவீங்க? இல்லைன்னா அவ்வளோதான், அப்படியே உட்கார வேண்டியதான் ப்ரோ. அவங்களே நினச்சின்னா உட்கார வேண்டியது தான். அவங்க வந்து எப்படி சொல்றதுன்னா, வெயிட் பண்ண சொன்னாங்கன்னா வெயிட் பண்ண வேண்டியது தான். எத்தனை வருஷமா இருக்கட்டும்,
நம்மளுக்கு பிடிச்சாங்கன்னா ஒருத்தவங்க பிடிச்சாங்கன்னா அவங்க சொல்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். நம்மளே நம்ம ஏதோ பீச்சில் நம்ம குதிரை தான் ஓட்டுறோம். நம்மளே நம்ம நிறைய பேரை வந்து பார்ப்பாங்க, நிறைய பொண்ணுங்க என்கிட்ட பேசுவாங்க, நிறைய பொண்ணுங்க மெசேஜும் பண்ணுவாங்க. நான் அந்த பொண்ணுங்கெல்லாம் ஏன்னா என் ஒய்ஃபுக்கே தெரியும் நான் பேசுறது பழகிறது, இத்தனை பொண்ணுகிட்ட பேசுனது. முந்தானத்து கூட ஒரு பொண்ணுகிட்ட பேசி கைட்டி விட்டேன். ஓப்பனா ப்ரோ, ஓப்பனா ப்ரோ முந்தானத்து கூட ஒரு பொண்ணுகிட்ட பேசினேன். அந்த பொண்ணு தான் வந்து பேச்சு, நான் பேசல. அந்த பொண்ணே பேச்சு கமிட்டடான்னு கேட்டது. நான் வந்து கமிட்டடுன்னேன். அந்த பொண்ணை நம்பலை. அது ரொம்ப மெசேஜ் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சு, கொஞ்சமாக பேச ஆரம்பிச்சேன். அது மாதிரி என் ஒய்ஃப் வந்து ஓவராக இந்த பொண்ணு பேசுதுன்னு சொல்லிட்டு என் ஒய்ஃப் கிட்ட நம்பரை கொடுத்துட்டேன். அவங்க வந்து திட்டி இவ்வளோ நேர்மையா இருக்கியா ப்ரோ? என்ன பண்றது ப்ரோ, லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டேன். உண்மையா இருந்துட்டேன். தொட்டு தாலி கட்டினேன். ஒரே ஒரு பொண்ணை தான் தொட்டு தாலி கட்டினேன். அந்த பொண்ணுனாச்சும் உண்மையா இருக்கணும்ல. சரி, இப்ப இருக்கிற லவர்ஸ்க்கு ஒரு அட்வைஸ் என்ன சொல்லுவீங்க, என்ன சொல்ல விரும்புறீங்க? இப்ப இருக்கிற லவர்ஸுக்கு என்ன சொல்லுவேன், பசங்களுக்கு மெயினா சொல்றது என்னன்னா, நம்பாதீங்க, நம்புங்க. அதுக்குன்னு ஓவரா நம்பாதீங்க. பொண்ணுங்களை ஓவரா நம்பவே கூடாது. நானே என் ஒய்ஃபை நான் அவ்வளோ நான் நம்ப மாட்டேன். கொஞ்சம் மேக்ஸிமம் ஒரு 10% நான் நம்புன்றியா இல்ல நம்ப கூடாதுன்றீங்களா? நான் இப்ப முடிவா என்ன சொல்றதுன்னா, உங்களுக்கு உண்மையா இருக்கிற பொண்ணை பார்த்து லவ் பண்ணுங்க. சரி, உண்மையா இருக்கானா எப்படி கண்டுபிடிக்கிறது? உங்களுக்கு உண்மையா இருக்கானா அவகிட்ட நீங்க வந்து ஒரு சுமார் ஒரு மாசம் அவகிட்ட சொல்லுங்க. 1 மாசம் 2 மாசம் என்கிட்ட ஃபோன் பேசாம எதுவுமே மெசேஜ் பண்ணாம என்னை பத்தி நினைக்காம நீ உன் லைஃப்ல இருக்க முடியுமான்னு கேளுங்க. அதே 2 மாசம் கழிச்சு நீங்க ஒரு ஃபோன் பண்ணி வேற நம்பர்ல இருந்து ஃபோன் பண்ணி அவ உங்க வாய்ஸ் கேட்டா கண்டுபிடிச்சானா அவ உன்னை உண்மையா லவ் பண்றான்னு அர்த்தம்.